ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பென்குயினோட டார்க் சைடை பற்றி இன்னைக்கு சொல்கிறேன். கியூட்டாவை பார்த்து பழகின பென்குயினை இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களால் ஏற்றுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா என்னால் ஏற்றுக்க முடியல. டாக்டர் ஜார்ஜ் முர்ரே லெவிக் 1910 இருந்து 13 வரைக்கும் அடலை பென்குயினை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அவர் அந்த ரிசர்ச்சை வெளியே விட முடியாத அளவுக்கு ஷாக்காகி இருக்காரு. 100 வருஷமா அந்த ரிப்போர்ட் வெளியே வரவே இல்லை. இப்போ 2012 தான் அந்த ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு. அப்படி அவர் பார்த்த விஷயம்தான் 100 வருஷமா வெளியே வராமல் இருந்ததுக்கு காரணம். அது என்னன்னா, மெயில் பென்குயின்ஸ் ஃபீமேல் பென்குயின்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் சரி, ப்ரொடக்ஷனுக்கும் சரி மாறி மாறி பயங்கரமாக சண்டை போடுமா. பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு கண்ணை குத்திக்கிட்டு இருக்குமா. தனியாக சண்டை போட முடியலைன்னா கூட 4-5 பென்குயின்ஸை கூட்டி கேங்காக போய் ஆப்போசிட்டில் இருக்க பென்குயினை அடிக்குமா. இதை விட கொடூரமான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. தே ஃபோர்ஸ் தம்செல்வ்ஸ் ஆன் உமன்ஸ். சிலதுகள் ஹோமோசெக்சுவல்ஸ், பெடோஃபோலியா, சிலதுகள் கல்லு கோழியை கூட விட்டு வைக்காதாமா. இதுல ஃபீமேல் சொன்னா சலிச்சவங்க கிடையாது. இதுகளும் கூழாங்கல் வேணும்னா ப்ராஸ்டியூட்டா மாறுமா. சில சமயம் மெயில்கிட்ட நைஸா பேசி கூழாங்கல்ல வாங்கிட்டு ஓடிடுமா. அதுக்கப்புறம் ஃபீமேல்ஸ்க்கு கூட இருக்க மெயில்ஸ் சரியா கூடு பில்ட் பண்ண முடியலன்னா ஃபீமேல்ஸ் மெயில்ஸை விட்டுட்டு போயிடுமா. சில சமயம் மெயில்ஸும் ஃபீமேல்ஸ் அண்ட் பேபிஸை விட்டுட்டு போயிடுமா. சில நேரம் சரியான ஃபுட்டு கிடைக்கலன்னா அதுங்களையே மாறி மாறி சாப்பிடுமா. பலமே இல்லாம பிறக்கிற குழந்தைய விட்டுட்டு போறது, குழந்தை இல்லைன்னா அடுத்தவங்க முட்டையை ஆட்டைய போடுறது, அதை குஞ்சு பொரிச்சிட்டு போர் அடிக்கிற வரைக்கும் வளர்த்துட்டு விட்டுட்டு போறது, ஐஸ்ல தள்ளி போடுறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுதுங்களாம். அது மட்டும் இல்லை, ஏதாவது பெண்கள் டிப்ரெஸ்ட் ஆயிடுச்சுன்னா அது பாட்டுக்கு நடந்து திரும்பி பார்க்காமலே எங்கேயாவது போயிடுமா. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வியர்டா இருக்குல்ல.